டே 43 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூவி நேம் சர்க்கிட். மலையாளம் மூவி தான் பார்த்துருக்கோம். விஆர் மாலில் தான் பார்த்துருக்கோம். 1:30 ஷோ. ஹாய், டே 43. நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே டெய்லி உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 365 டேஸ்க்கு 365 மூவிஸ் சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது 365 நாளுமே வந்து ஒரு மூவி வந்து நம்ம தேட்டரில் பார்க்குறோம். ஸோ அதில் வந்து இன்றைக்கி 42nd மூவியை வந்து நம்ம இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த மூவியோட ரிவ்யூவை தான் நமக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மூவி நேம் பார்த்தீங்கன்னா சர்க்கிட். விஆர் மாலில் தான் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு மலையாளம் மூவி. கதை என்னென்னா, ஒரு மலையாளம் ஃபேமிலி வந்து கல்ஃப் கண்ட்ரியில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, ஒரு குழந்தை இருக்குது அவங்களுக்கு. பையனுக்கு ஒரு 7-8 வயசு இருக்குது. அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா அவன் வந்து நார்மல் சைல்டு கிடையாது, கொஞ்சம் ஸ்பெஷல் சைல்டு. அந்த நார்மலாக மற்ற பசங்க மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாதிரி இருக்கான் அந்த பையன். ஸோ அவனால் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அவனை எங்கேயும் வந்து பப்ளிக் பிளேஸ்க்கு கூப்பிட்டு போக முடியல, வெளியில் எங்கேயும் அவனை வந்து சோஷியலைஸ் பண்ண முடியல. ஸோ அந்த பையனால் வந்து அவனை வீட்டிலே வச்சு வளர்க்குறாங்க. ஸோ அதுலேயே அவன் ரொம்ப அக்ரெசிவாகிடான். அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த பையனுக்கும் வந்து ரொம்ப அக்ரெசிவாகிடலாம். இது மாதிரி இருக்கும்போது பேரலாக வந்து ஒருத்தர் வந்து ஒரு சரியான வேலை இல்லாமல், அதே ஊரில் வந்து வேலை இல்லாமல் ஒரு நல்ல வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது வரைக்கும் வந்து அவர் கிடைச்ச சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு அவர் லைஃப் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் வந்து அவர் லைஃப் மாறிடும்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு நல்ல வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த 2 பேருமே வந்து ஒரு கட்டத்தில் வந்து இன்டர் கனெக்ட் ஆகுறாங்க. ஸோ இந்த 2 கதையுமே வந்து ஒரு இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகுது. ஸோ அதுலேருந்து என்ன சேஞ்சஸ் வந்ததுன்னு தான் இந்த மூவியோட கதை. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இவர் அந்த வேலைக்காக தேடிட்டு இருக்கும்போது ஒரு பண தேவை ஏற்படுது. ஸோ அந்த கேப்பில் வந்து அவர் இந்த ஃபேமிலியை வந்து பார்க்குறாரு. அவங்க வீட்டுக்குள்ளே இவர் போகிறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் கிடைக்குது. ஸோ அவர் அதுக்குள்ளே போகிறாரு. போனதில் அந்த பையனுக்கும் இவருக்கும் வந்து அந்த ஒரு கனெக்ட் ஆகிடுது. ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நைட் ஃபுல்லாக வந்து ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுது. அவரால் வந்து அதை தவிர்க்க முடியாமல், பட் வந்து அவர் வந்து அதை என்ஜாய் பண்ணுறாரு. அவருக்கு வந்து அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருது. அந்த பையனுமே வந்து இவரோட கம்பெனியை வந்து ரொம்ப லைக் பண்ணுறான். ஸோ அவங்ககிட்டயும் சில சேஞ்சஸ்லாம் தெரியுது. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்போ இவர் எப்படி திருப்பி அந்த பையனை அவங்க வீட்டில் சேர்த்தாரு, இப்போ அந்த பையனும் அந்த ஃபேமிலியும் கிளியர் ஆனாங்களா, இவருக்கு ஒரு நாள் வேலை கிடச்சிதா அப்படின்றது தான் படம் ஃபுல்லாகவே கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு நைட்டில் நடக்கிற மாதிரி தான் வந்து கதையே இருக்கும். இது வந்து எப்படி ஒரு ஃபீல் குட் மூவி தான். ரொம்ப பெருசாக காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் இல்லாமல் ஒரு ஃபேமிலி இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வந்தாங்க, ஒருத்தர் வேலை தேடிட்டு இருக்காரு, ஃபினான்ஷியலாக செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவர் எப்படி வந்து அவர் ஓவர் கம் பண்ணி ஒரு ஃபீலிங்ஸ் வந்து வெளில வந்தாருன்ற மாதிரி தான். எல்லாருமே இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும் அந்த படம். பேரண்டிங்க்குமே ஒரு நல்ல டிப்ஸ் மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பசங்களை ரொம்ப சப்ரஸ் பண்ணாமல் அவங்கள ஃப்ரீயாக விட்டால் அவங்களே வந்து நார்மலாக ஆவாங்கன்ற மாதிரி ஒரு மெசேஜும் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோட எல்லாமே இந்த படத்தை பார்க்கலாம். ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி தான் இது. இந்த மூவிக்கு நீங்கள் 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.